இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மீனாட்சி மொபைலை இவன் எடுத்து வச்சிருக்கான். இந்த போன் அவன் கைக்கு கிடைக்கூடாதுன்னு எடுத்து வச்சிருக்கானா? அப்போ இதுல ஏதோ இருக்கு. கடைசியா யார் பண்ணதுன்னு பார்ப்போம். என்ன அன்னோன் நம்பர்ல இருந்து இவ்வளோ கால்ஸ் வந்திருக்கு? அதுல ஒரு கால் மட்டும் அட்டெண்ட் ஆயிருக்கு. மீதி கால்லாம் மிஸ் காலா இருக்கு. யாரா இருக்கும்? சரி, டயல் பண்ணி பார்ப்போம். ஹலோ மீனாட்சி. ஹலோ, நான் மீனாட்சியோட ஃப்ரெண்டு பேசுறேன். சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு. அது நான் பண்ணலங்க. மீனாட்சி கூட ரூம்ல இருக்க புவனான்றவங்க பண்ணாங்க. புவனாவா? சரி, அவங்க கிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுக்க முடியுமா? இப்ப நான் அங்க இல்லைங்க, வெளியே வந்துட்டேன். மீனாட்சி பக்கம் தான் ஹாஸ்டல்ல இருந்து கிளம்பி போனாங்க. அப்படியா? அவங்க ஏதோ சொல்ல வந்திருக்காங்க. ஃபோன் எடுக்கிறதுக்குள்ள கட் ஆயிடுச்சு. அவங்க ஏதோ டென்ஷனா இருந்தாங்க. அவங்க ரூம்குள்ள லாக் ஆயிட்டு இருந்தாங்க. அப்புறம் வார்டன் வந்து ரூமை ஓபன் பண்ணிட்டாங்க. ஏதோ மீனாட்சிக்கு ப்ராப்ளம்னு உடனே போனேன்னு சொல்லி கிளம்பி போனாங்க. சரிங்க, அவங்க திரும்ப கால் பண்ணா என் நம்பர் கூப்பிட சொல்லுங்க. சரிங்க. என் நம்பர் 98. ஓகேங்க. சரி. என்னவா இருக்கும்? ஹலோ மீனாட்சி. மீனாட்சி கல்யாணத்துல பிஸியா இருக்காங்க. நீங்க யாரு? என்ன விஷயம்? நான் மீனாட்சிக்கு தெரிஞ்சவதான். மீனாட்சி கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். மீனாட்சி இப்ப பேசுற சிச்சுவேஷன்ல இல்ல. என்ன விஷயம் சொல்லுங்க. மீனாட்சி ஒரு பெரிய ஆபத்துல இருக்கா. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. அவகிட்ட கொஞ்சம் போனை கொடுங்க. ஆபத்தா? என்ன ஆபத்து? மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்க போற ஆதி நல்லவனே கிடையாது. மீனாட்சி மட்டும் ஆதியை கல்யாணம் பண்ணா அவ வாழ்க்கைய நரகம் ஆயிடும். என்ன சொல்றீங்க? ஆமாங்க, அந்த ஆதி ரொம்ப மோசமானவன். அவன் என்ன ரொம்ப நாளா கடத்தி. என்னாச்சு? ஹலோ ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, கேக்குதா? எங்க என்னங்க பேசவே மாட்டேங்கிறீங்க? ஏன் பேச்சு நிப்பாட்டிட்டீங்க? ஹலோ ஹலோ, கேக்குதா? ஹலோ. ஏய், என்கிட்டயே வா. வாடி.